தீமையின் விளைவு இங்கே வரப்போம். நாம் தவறே செய்யவில்லை, இரக்கவனுடன் பார்த்தேன். ஆக இப்படி செய்கிறான் என்று பாவம் என்று நான் இரக்கவனோடு தான் பார்த்தேன். எனக்கே ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான் என்று நீங்கள் எண்ணலாம். நம்மை ஆளுவன் உயிர். நாம் எதை பார்க்கின்றோமோ அதை அணுவாக மாற்றுகின்றது. ஆக ஆறாவது அறிவுத்தன்மை கொண்டு கார்த்திகேயா என்று நமக்கு இந்த உணர்வின் துணை கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சி உணர்வை தெரிந்து கொண்டோம். தெளிந்த மனிதன் உணர்வை நமக்குள் செலுத்த தவறினால் நாம் பார்த்த நிலை எதுவோ அதுவாகிதான். கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். ஆக எதனை பார்த்தோமோ அதனை வலுவாகிவிட்டால் அது நீ எண்ணமைதான் வரும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மாறுபட வேண்டும் என்பதுதான் எமது குருநாதர் இதை தெளிவாக்கினார். வானையில் புவியியல் உயிரியல் என்ற நிலையில் அந்த உயிரின் தன்மையை வானையின் தத்துவத்தை தனக்குள் கணவனும் மனைவியும் அந்த ஒளிக்கதிரின் தன்மையை என்று கணவனும் மனைவியும் இதை போன்ற எடுக்கட்டும். எந்த நட்சத்திரம் ஒளி மின்னல்கள் வரட்டும், அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கவரப்படும் போது தனக்குள் இருக்கும் தீமைகளை பொசுக்கும். ஆனால் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் நிலைகளும் வரும். ஆகவே அவர்களை மிகவும் வீரியமடைந்த நிலையில் கொண்டு பேரிடத்து நிலைகளை எங்கும் எண்ணத்தை செலுத்தி இந்த பிரபஞ்சத்தில் 2000 சூரிய குழுமங்கள் விளையும் அதனை தனக்குள் கவர்ந்து தனது பிரகாச ஒளியை சுடராக செய்வோரும் உண்டு. இப்படி சப்தரிஷி மண்டலங்களை நீங்க உற்று பார்த்தால் இதன் வழியில் வந்தோர் அனைவரும் இதை போன்று உள்ளோர் அந்த சப்தரிஷி மண்டலங்களில் மிகவும் மின்னி பிரகாசமாக இருக்கும் சில உயிரான்மாக்கள் உண்டு. ஏனென்றால் நான் பார்க்கிறேன், ஏன் நம்மளுக்கு சாமி பார்க்கக்கூட நமக்கு எந்த காலம் பார்க்கணும் சூழ்வடைய வேண்டாம். அதை நீங்கள் பெற செய்வதற்குத்தான் இதை செய்கின்றேன். எனது குருநாள் எதை பெற செய்வதற்காக எனக்கு உருவை பாய்ச்சினாரோ அதை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும், உணர்வை விளைவிக்க வேண்டும், இந்த தீமைகளை மாற்ற வேண்டும்.